வணக்கம். நிர் எல் எழுதிய கூக்கடி என்கிற புத்தகத்தில் உள்ள முக்கியமான புள்ளிகளை இந்த செஷன்ல நம்ம பார்வையில் டிஸ்கஸ் பண்ண போறோம். நூலாசிரியர் நிர் எல் ஒரு கன்சியூமர் சைக்காலஜி எக்ஸ்பர்ட். நூலாசிரியர் சொல்ல வருவது என்னவென்றால், ஒரு ப்ராடக்டை, ஒரு சர்வீஸை கன்சியூமர் எந்தவித யோசனையும் இல்லாமல் அல்லது மிக குறைந்த யோசனையுடன் எந்தவித தயக்க தடையும் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்கா திரும்ப திரும்ப வாங்குவது, மீண்டும் மீண்டும் நுகர்வது, திரும்ப திரும்ப வாங்குவது, மீண்டும் மீண்டும் நுகர்வது மாதிரி தயாரிப்பது அல்லது தயார் செய்வது. சுருக்கமாக சொன்னால், பயனர்களை திரும்ப திரும்ப வர வைக்கும் தயாரிப்புகளை எப்படி உருவாக்குவது? இது யாருக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும்? ப்ராடக்ட் மேனேஜர், ஆப் டிசைனர், மார்க்கெட்டர், செல்லர், சர்வீஸ் புரோவைடர் மட்டுமல்லாமல் புத்திசாலிகளாக இருந்தால் தொழில், வாழ்க்கை, ஏன் அரசியல் கூட பயன்படுத்தலாம். ஏன் உங்களுக்கு கூட பயனுள்ளதாக இருக்கும். எப்படின்னா, போனை எடுத்தா நாம ஏன் வைக்காம இருக்கிறோம் என்பது மாதிரி. ஏன் வைக்காம இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான காரணத்தை இதுல தெரிஞ்சுக்கலாம். கூக்கடி என்பதை இங்கு எப்படி பொருள் கொள்ளலாம்னா, கூக்கடி என்பதை இங்கு எப்படி பொருள் கொள்ளலாம்னா, பழக்கத்துக்கு உள்ளாகுதல், தூண்டிலில் மாட்டுதல், குக்கியில் சிக்குதல், அடிமை ஆகுதல். உதாரணம் சொல்லணும்னா, பிடித்த சீரியலை டிவியில போட்டதும் கை வேலையை போட்டுட்டு ஓடி போய் பார்க்கறதும் இந்த ரகம்தான். அலாம் அடிச்சதும் எழுந்து நேரா காஃபிக்காக போறதும், அடுத்து போன் எடுத்து உடனே வாட்ஸ்அப் பார்க்கறதும் இந்த ரகம்தான். இதுல நிர் எல் சொல்ற ஒரு மாடல் தொழில் முனைவோருக்கும் ரிலேஷன்ஷிப்ல உள்ளவங்களுக்கும் கூட பயன்படும். என்னன்னு பார்ப்போம். வாங்க உள்ள போவோம். Habits are behaviors you carry out with little or no thought. ஹேபிட்ஸ் என்பது பழக்கம். கொஞ்சமா யோசிச்சோ இல்ல முழுக்க யோசிக்காமலோ நாமளே செய்யற ஒரு செயல். ஒரு செயல் பழக்கமா மாறிட்டா மூளை ஒவ்வொரு தடையும் இதை செய்யலாமா அப்படின்னு முடிவெடுக்காது. ஆட்டோ மோட்ல ஓடும். அதனால மன உழைப்பு மிச்சமாகுது. ஹேபிட்டுக்கும் ரொட்டீனுக்கும் என்ன வித்தியாசம்? ஹேபிட்டுங்கிறது ஆட்டோமேட்டிக். அதை பண்ணலைன்னா ஒரு அன்கம்ஃபர்டபுளா, அதை பண்ணலைன்னா ஒரு அன்கம்ஃபர்டபுளா அல்லது ஒரு ஸ்ட்ரேஞ்சா இருக்கும். அதை பண்ணலைன்னா, அந்த ஹேபிட்டை பண்ணலைன்னா ஒரு அன்கம்ஃபர்டபுளா அல்லது ஒரு ஸ்ட்ரேஞ்சா இருக்கும். ரொட்டீன்ங்கிறது இன்டென்ஷனலாக முயற்சி பண்ணுறது ரொட்டீன். இதுக்கு கான்சன்ட்ரேஷன் தேவைப்படும். ப்ராடக்ட் மேலே ஹேபிட் ஃபார்மிங் பண்ணுறதுக்கு எல்லோருமே முயல்றாங்க. ப்ராடக்ட் மேலே ஹேபிட் ஃபார்மிங் பண்ணுறதுக்கு எல்லோருமே முயல்றாங்க. அதில் என்ன அவங்களுக்கு லாபம்? சிஎல்டிவின்னு ஒன்று இருக்கு. சிஎல்டிவின்னா கஸ்டமர் லைஃப் டைம் வேல்யூ. இந்த சிஎல்டிவிங்கிறது ஒரு வாடிக்கையாளர்கிட்டேருந்து அந்த வாடிக்கையாளரின் வாழ்நாள் முழுவதும் ஒரு ப்ராடக்ட் மூலமா சம்பாதிக்கிற முழு தொகை. அதாவது நிறுவனம் சம்பாதிக்கிற முழு தொகை. வாடிக்கையாளர்கிட்ட இருந்து அந்த வாடிக்கையாளரின் வாழ்நாள் முழுவதும் ஒரு ப்ராடக்ட் மூலமா ஒரு நிறுவனம் சம்பாதிக்கிற முழு தொகை. அதுக்கு பேர் தான் சிஎல்டிவி, கஸ்டமர் லைஃப் டைம் வேல்யூ.
அதிகமாக ஹேபிட் ஃபார்மிங் பண்ணுற ப்ராடக்ட் அதிக சிஎல்டிவியை பெறும். அதிகமாக ஹேபிட் ஃபார்மிங் பண்ணுற ப்ராடக்ட் அதிக சிஎல்டிவியை பெறும். ஹேபிட் ஃபார்ம் பண்ணிட்டா, ஒரு ஹேபிட் ஃபார்ம் பண்ணிட்டா நீங்கள் விலையேற்றம் பண்ணால் கூட, விலையை ஏற்றினா கூட அந்த ப்ராடக்டை பயன்படுத்துகிற வாடிக்கையாளர் விடமாட்டார், அதை வாங்காமல் விடமாட்டார். விலையேற்றினா கூட அதை வாங்காமல் விடமாட்டார். பழகிட்டாருன்னு உங்கள் ப்ராடக்டை மற்றவங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுவார். உதாரணத்துக்கு நாம் இப்போ யூஸ் பண்ணுற QWERTY கீபோர்டு 1870 வடிவமைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் எவ்வளோ கீபோர்டு ஆர்டரை மாற்றி பார்த்தாங்க, வியாபாரம் பண்ணி பார்த்தாங்க, ஓடலை. மக்கள் மாறவே இல்லையே, ஏன்னா பழகிட்டாங்க. பழகினவங்களை மாற்ற முடியாது. மறக்க மனம் கூடுதில்லை. Companies that produce habit forming products reap multiple benefits. Companies that produce habit forming products reap multiple benefits. Habit zone-குள்ளார கஸ்டமரை கொண்டு வந்துட்டீங்கன்னா, ஹேபிட் ஜோனுக்குள்ளார கஸ்டமரை கொண்டு வந்துட்டீங்கன்னா அப்புறம் உங்கள் காட்டில் மழை தான், பணமழை. எப்படி கஸ்டமரை ஹேபிட் ஜோனில் கொண்டு வர்றது அப்படிங்கிறத பிற்பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஹேபிட் ஜோனில் கஸ்டமரை கொண்டு வந்துட்டா என்னென்ன ஆதாயங்கள் கிடைக்கும்? ஒரு ப்ராடக்ட் ஹேபிட்டாக மாறும் பொழுது அந்த கம்பெனி மிகப்பெரிய வெற்றி பெறுகிறது. வாடிக்கையாளர்களை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்ள முடிகிறது. ரிட்டன்ஷன் சொல்லுவாங்க. வாடிக்கையாளர்களை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்ள முடிகிறது. விளம்பரங்களை கொடுக்க தேவையில்லை. உதாரணமாக எங்கள் வீட்டில் விசேஷம்னா நாங்கள் அந்த நகை கடை தான் நகை எடுப்போம், ராசியான கடை. இதை மனசில் பதிஞ்சு பழக்கமாயிட்டு இவங்கெல்லாம் சொட்டு போட்டாலும் மாற்ற முடியாது. ஏற்கனவே சொன்ன சிஎல்டிவி, கஸ்டமர் லைஃப் டைம் வேல்யூ, இவங்க மூலமாக ரொம்ப கிடைக்கும். ஆயுசு முழுக்க இவங்க மூலமாக பெறலாம், அந்த நிறுவனம் பெறலாம். ஒரு தயாரிப்பு பயனருக்கு பழக்கமாக மாறும்போது அவர்கள் அதை தொடர்ந்து நீண்ட காலத்துக்கு பயன்படுத்துகிறார்கள். ஒரு தயாரிப்பு பயனருக்கு பழக்கமாக மாறும் பொழுது அவர்கள் அதை தொடர்ந்து நீண்ட காலத்துக்கு பயன்படுத்துகிறார்கள். வாடிக்கையாளரிடமிருந்து நிறுவனம் எதிர்பார்க்கும் மொத்த வருவாய் அதிகரிக்கிறது. உதாரணம், காலை பர்பஸை, அதே கம்பெனி தான், மாற்றே இல்லை. ஆயுசு முழுக்க சிஎல்டிவி அந்த நிறுவனத்துக்கு போகும். வாழ்வில் ஒரு அங்கமாகவே அந்த ப்ராடக்ட் ஆகிவிட்டதால் விலை ஏற்றினால் கூட விசனம் இல்லை. ஏன்னா அது இல்லாமல் இருக்க முடியாது. வாடிக்கையாளருக்கு டிடிஹெச் சந்தா உயர்த்தினாலும் கவலை இல்லை. அந்த பழக்கத்தை மாற்றுவதற்கு எடுக்கும் முயற்சியை விட விலை உயர்வு அவர்களுக்கு பெரிதாக தெரிவதில்லை. அதாவது டிடிஹெச்சுக்கு பணத்தை ஏற்றுறாங்க, அது மூலமாக ஸ்போர்ட்ஸு சீரியல்ஸ்லாம் பார்த்துட்ருக்கான். கொஞ்சம் ஏற்றின பிறகு வேறு எதுக்கு மாறணும்னு அவன் நினைக்கிறது இல்லை. விலை உயர்வு அவர்களுக்கு பெரிதாக தெரிவதில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த பழக்கத்தை மாற்றுவதற்கு எடுக்கும் முயற்சியை விட விலை உயர்வு அவர்களுக்கு பெரிதாக தெரிவதில்லை. வழக்கமாக பயன்படுத்தும் வாடிக்கையாளர்கள் தங்களை அறியாமலேயே அந்த ப்ராடக்டின் விளம்பரதாரர்களாக மாறிவிடுகிறார்கள். வேர்ட் ஆஃப் மவுத். அவர்கள் தங்கள் அனுபவங்களை நண்பர்களுடன் பகிர்வது, மற்றவர்களை பயன்படுத்த அளிப்பது போன்றவற்றின் மூலம் வாடிக்கையாளர்களை அந்த நிறுவனத்துக்காக இவர்கள் இருக்கிறார்கள். இது நிறுவனத்திற்கு புதிய வாடிக்கையாளர்களை பெறுவதற்கான செலவை குறைக்கிறது. இதுக்கு பேர் கஸ்டமர் அக்விசிஷன் காஸ்ட். ஒரு கஸ்டமரை பெறுவதற்கு ஒரு கம்பெனி செலவு பண்ணுறதுல அந்த காஸ்ட்டு, அந்த தொகையை இந்த வாடிக்கையாளர், விசுவாசமிக்க வாடிக்கையாளர் இதை யூஸ் பண்ணுங்கன்னு ரெக்கமெண்ட் பண்ணுறாரு, சம்பளம் வாங்காமலே, தெரிஞ்சோ தெரியாமலோ. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த கம்பெனிக்கு கஸ்டமர் அக்விசிஷன் காஸ்ட் இல்லாமல் போயிடுது. ஏன்னா வாடிக்கையாளர் ரெக்கமெண்ட் பண்ணுறான். கோடக் மஹேந்திரா லைஃப் இன்சூரன்ஸ் ஒன்று இருக்குது.
இந்த மாடல் தான் பண்ணுறாங்க. அவங்க விளம்பரம்லாம் கொடுக்க மாட்டாங்க. என்னோட ஏஜென்ட்டு கஸ்டமர்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணுவாங்க. அதை யூஸ் பண்ணவங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ரெஃபர் பண்ணுவாங்க. அது மூலமாக தான் வருமானம் அந்த நிறுவனத்துக்கு போகும். The hook model is a 4-step process marketers use to hook consumers. The hook model is a 4-step process marketers use to hook consumers. The hook மாடல்ங்கிற 4-step process எல்லா பிஸ்னஸ்லையும் பயன்படுத்தலாம். இது கன்சியூமரை ஹூக் போட்டு பிடித்து நிரந்தரமாக வைத்துக்கொள்ள உதவும். ஹூக்கில் மாட்டின கன்சியூமருங்க திரும்ப திரும்ப அவங்க ப்ராடக்ட் அல்லது சர்வீஸை பயன்படுத்துவாங்க. இந்த ஹூக்குடு யூசர் உங்கள் நிறுவனத்தோட பிராண்ட் எவாஞ்சலிஸ்ட் ஆகவும் மெகாஃபோனாகவும் மாறிடுவாங்க. அந்த உங்கள் பிராண்டோட சம்பளம் வாங்காத எவாஞ்சலிஸ்டாகவும் பிராண்ட் எவாஞ்சலிஸ்டாகவும் பிராண்ட் அம்பாசடராகவும் மெகாஃபோனாகவும் ஆட்டோமேட்டிக்காக மாறிடுவாங்க. அந்த அவங்க என்ன சொல்லுவாங்க, அந்த ஹேர் ஆயிலை யூஸ் பண்ணுங்க, அந்த ஹேர் ஆயிலை நான் யூஸ் பண்ணேன், முடி கொட்டுறது நின்றுட்டு நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள் அப்படின்னு ஒரு வாடிக்கையாளர்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அந்த சலூனில் முடி நல்லா ஸ்டைலாக வெட்டுறாங்க, நீங்களும் ஒரு முறை எப்படி வெட்டி பாருங்களேன் என்று ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இதுக்கு அவங்க சம்பளம்லாம் கிடையாது, அவங்களே அந்த ஹேபிட் ஆகிட்டாங்க, அதுக்கு இதாகிட்டாங்க, ஹூக்ட் ஆகிட்டாங்க. இந்த ஹூக் மாடல் ஒரு பிரில்லியன்ட் ஃப்ரேம் ஒர்க்கு. இது யூசர் ஹேபிட்டை கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி. இந்த மாடலோட அல்டிமேட் கோல், ஒரு யூசர் பிரச்சனையை ஒரு நிறுவனம் இந்த 4 படி செயல்முறை மூலம் தீர்ப்பதோடு மட்டுமல்லாமல் பயனாளியை தனது நடத்தையின் மூலமாக ஆட்டோமேட்டிக்காக தொடர்ந்து ப்ராடக்டை பயன்படுத்த வைக்கிறது. இந்த மாடலை ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ராடக்ட்டுக்கு, மார்க்கெட்டிங் கேம்பெயினுக்கு, ஒரு கான்டென்ட் ஸ்ட்ராட்டஜிக்கு, இது மாதிரி பல்வேறு காரியங்களுக்கு பயன்படுத்தலாம். மார்க்கெட்டர்ஸ் யூசர்களை தயாரிப்புக்கு பழக்கப்படுத்த இதை தான் யூஸ் பண்ணுறாங்க, இந்த மாடலை தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த 4 படியும் திரும்ப திரும்ப சுத்த பழக்கமாகவும் இந்த 4 படி என்னன்னு இப்போ பார்க்க போகிறோம். The 4 phases of the hook model are trigger, action, variable reward and investment. The 4 phases of the hook model are trigger, action, variable reward and investment. Trigger ஆக்ஷனை ப்ராம்ப்டிங் பண்ணுறது, அது தூண்டுதல். யூசரை செயல்பட வைக்கிற முதல் தள்ளுன்னு இதை சொல்லலாம். தள்ளு, புஷ். இந்த தள்ளு வெளி தூண்டுதல் மூலம் வரலாம். உதாரணமாக நோட்டிஃபிகேஷன், மெயிலு, விளம்பரம். அடுத்தது இன்னொன்று உள் தூண்டுதல். சலிப்பு, கோபம், பயம், சந்தேகம் மாதிரி மன உணர்வு ஏற்படுறப்ப ஆட்டோமேட்டிக்காக யோசிக்காமல் உடனடியாக இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ண சொல்லுதில்ல, அது இந்த வகை தான் உள் தூண்டுதல். இந்த ஒரு ஸ்பார்க் பிளக்குன்னு சொல்லலாம், இதை ஒரு ஸ்பார்க் பிளக்குன்னு சொல்லலாம். கஸ்டமரை ப்ராடக்டை நோக்கி ஓட வைக்கும், இல்லை தேட வைக்கும். ட்ரிக்கரை த ஆக்டிவேட்டர் ஆஃப் பிஹேவியர்னு சொல்லலாம். ரெண்டாவது ஆக்ஷன், செயல். யூசர் செய்கிற எளிமையான விஷயம். ட்ரிக்கரால் யூசர் செய்கிற எளிமையான விஷயம் தான் ஆக்ஷன். பிசியாக இருந்தால், பர்சனல் கம்ப்யூட்டராக இருந்தால் ஒரே கிளிக், மொபைலாக இருந்தால் ஒரே ஸ்வைப்பு. ரிவார்டை எதிர்பார்த்து செய்கிற ஒரு செயல், அந்த தூண்டுதல் மூலமாக, ட்ரிக்கர் மூலமாக. அந்த செயல் செய்வதற்கு எளிதாக சிம்பிளாக இருக்கணும், யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். அது மாதிரி தான் வடிவமைச்சிருப்பாங்க. இப்போ டிஜிட்டல் பிஸ்னஸாக இருந்தால் ஸ்க்ரோலிங் ஃபீடை ஸ்க்ரோலிங் பண்ணுறது, ஹிட்டிங் த செர்ச் பட்டன், clicking a play icon on a video button. இதெல்லாம் நம்ம ஈஸியாக இருக்கும் அவங்க செய்கிறதுக்கு. தூண்டி விட்டால் ஈஸியாக செய்வாங்க. ட்ரிக்கர் மூலம் இந்த ஆக்ஷன் எப்போ வெளிப்படுங்கிறதுக்கு ஃபோக் பிஹேவியர் மாடல் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஃபோக்
பிஹேவியர் மாடல் ஃபார்முலான்னு ஒன்று இருக்குது. அந்த ஃபார்முலா என்னென்னா B ஈக்குவல்ஸ் MAT. பிங்கிறது பிஹேவியர், எம்ங்கிறது மோட்டிவேஷன், ஏங்கிறது எபிலிட்டி, டிங்கிறது ட்ரிக்கர். அதாவது பிஹேவியர் ஈக்குவல்ஸ் டு மோட்டிவேஷன், எபிலிட்டி ப்ளஸ் ட்ரிக்கர். தமிழில் சொல்கிறதா செயல் ஈக்குவல்ஸ் டு தூண்டுதல், திறன், உந்துதல். பிஹேவியர்ங்கிறது நம்ம வாங்குறதுக்கான செயல், அந்த செயல் அது. மோட்டிவேஷனுங்கிறது ஒரு ஆசை, ஒரு விருப்பம். அந்த ஆசை விருப்பம் நம்மளை தூண்டுது. எபிலிட்டிங்கிறது செய்யும் திறன். அது ஈஸியாக இருக்கணும், சிரமமாக தான் செய்ய மாட்டாங்க. அதுக்கு தான் அந்த ஈஸியாக கிளிக் பண்ணுறது மாதிரி, ஸ்க்ரோல் பண்ணுறது மாதிரி செய்யும் திறன். ட்ரிகர் ஒரு உந்துதல், எக்ஸ்டர்னல் ட்ரிகராக இருக்கலாம், இன்டர்னல் ட்ரிகராக இருக்கலாம், ஏற்கனவே சொன்னோம்ல அது மாதிரி. அப்புறம் வேரியபிள் ரிவார்டு, மாறும் வெகுமதி. மூளையில் ஒட்ட வைக்கிற மேஜிக். அந்த பிராண்டை வந்து, அந்த ப்ராடக்டை வந்து மூளையில் ஒட்ட வைக்கிற மேஜிக். ஒவ்வொரு தடையும் வேறு வேறு பரிசு. அதனால தான் இன்னொரு தடவைன்னு தோணுது. இந்த மாடலில் இந்த வேரியபிள் ரிவார்டை வந்து ஒரு என்ஜின் சொல்லலாம். என்ன வெகுமதி கிடைக்க போகுதுன்னு முன்னாடியே தெரிஞ்சால் போர் ஆகிடும். அதனால் ஒவ்வொரு முறையும் விதவிதமாக வேறு எதிர்பார்ப்பு கொடுக்கறது இந்த வேரியபிள் ரிவார்டு. வெறும் ரிவார்டு இல்லை, வேரியபிள் ரிவார்டு. அன்எக்ஸ்பெக்டட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கறது. அது மட்டும் இல்லாமல் பிரெயினில் ப்ளஸர் சென்டர்னு ஒரு சென்டர் இருக்குது, அதை ஆக்டிவேட் பண்ணுறது இந்த வேரியபிள் ரிவார்டு. இந்த ரிவார்ட் ஆஃப் த ட்ரைபுன்னு ஒன்று இருக்குது. அதாவது சோசியல் ரெகக்னேஷன், லைக் போடுறது, கமெண்ட் போடுறதெல்லாம் ரிவார்ட் ஆஃப் த ட்ரைபு. ரிவார்ட் ஆஃப் த ஹண்டுன்னு இருக்குது. நம்ம ஆதி மனிதன்ட்ட வந்து இயல்பாகவே உணவை, இருப்பிடத்தை வேட்டையாடுற ஆதி இயல்பு இருக்குது. அதை பயன்படுத்தி புதுசாக ஏதாவது கிடைக்குமான்னு தேடுறது. ஃபார் எக்ஸாம்பிள் டிஜிட்டலில், வேறு இதில் இ-காமர்ஸில் ஏதாச்சும் ஆஃபர் இருக்கா, அதெல்லாம் வந்து ரிவார்ட் ஆஃப் த ஹண்டு. ரிவார்ட் ஆஃப் த செல்ஃபு புதுசாக, அதாவது வந்து வாடிக்கையாளருக்கு ஃபீலிங் ஆஃப் அக்காம்ப்ளிஷ்மெண்ட் மற்றும் பர்ஃபார்மன்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஏற்பது மாதிரி செய்கிறது. ஃபீலிங் ஆஃப் அக்காம்ப்ளிஷ்மெண்ட், நம்ம செஞ்சிட்டோம், இந்த வீடியோ கேம் விளாண்டோம், ஒரு லெவல் ஏறிட்டோம், அதெல்லாம் ஒரு பர்சனல் ஃபீலிங் ஆஃப் அக்காம்ப்ளிஷ்மெண்ட் மற்றும் பர்ஃபார்மன்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அடுத்த ட்ரிக்கருக்கு லோடிங் பண்ணுது. இது முதலீடுன்னு சொல்லலாம். யூசர் தயாரிப்புக்குள்ளே இது கொண்டு போகுது. டைம், டேட்டா, ஃபாலோவர்ஸு, கண்டென்ட்டு, ப்ளேலிஸ்ட்டு, இதெல்லாம் இவங்களே வந்து அந்த போர்ட்டலில் போய் செய்கிறது. இதை அடுத்த தடவை வரும்போது இருக்கா, இப்போ போய் இவங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேட்டா என்ட்ரி பண்ணிட்டாங்க, ஃபாலோவர்ஸை க்ரியேட் பண்ணிட்டாங்க, இல்லை இவங்க ஃபாலோவராக இருக்காங்க, ஒரு கான்டென்ட் அதில் போடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில், லிங்க்டின்ல ஒரு ப்ளேலிஸ்ட்டை தயார் பண்ணுறாங்க யூடியூப்பில். இது மாதிரி இவங்க பண்ணுறப்ப இது வந்து அவங்க டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதால இதை அடுத்த தடவை திரும்ப வருவதற்கான தூண்டுதலை வாடிக்கையாளருக்கு உருவாக்கும். அந்த சைக்கிள் கண்டினியூ ஆகிறதுக்கு உதவும். அதாவது ட்ரிக்கர்லேருந்து ஆக்ஷனுக்கு போவாங்க, ஆக்ஷன்லேருந்து வேரியபிள் ரிவார்டுக்கு போவாங்க, வேரியபிள் ரிவார்ட்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் போவாங்க, மறுபடியும் அதே சுழற்சி, மறுபடியும் ட்ரிக்கர் போடுவாங்க இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து. இது ஒரு சுழற்சி. இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் அடுத்த ட்ரிக்கரை உருவாக்குது, அதுதான் ஜெனரேட் பண்ணுது. அதனால தான் அந்த வளையம் உடையாமல் சுற்றுது. வாடிக்கையாளர் வந்து அந்த சுழல்லேருந்து வெளியே வர முடியல, அந்த ப்ராடக்ட்லேருந்து வெளியே வர முடியாமல் அந்த ப்ராடக்ட்லேருந்து அவங்களால வெளியில் வர முடியல. ஏன்னு கேட்டால் செட்டிங் அப் ப்ரொஃபைல் செட் பண்ணியிருப்பாங்க, பின்னிங்க போஸ்ட்டை பின் பண்ணியிருப்பாங்க, ஆடிங் ஃப்ரெண்ட்ஸை சேர்த்துருப்பாங்க, இல்லை இவங்க ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்துருப்பாங்க, லீவிங் கமெண்ட்ஸ், இவங்க கமெண்ட்ஸ் போட்டிருப்பாங்க, அதுக்கு என்ன ரிப்ளைன்னு பார்ப்பாங்க. எல்லாம் என்ன பண்ணுது, இன்வெஸ்ட்மெண்ட்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா அடுத்த தடவை உள்ளே போகிறதுக்கான ட்ரிக்கரை தூண்டும். External and internal triggers instruct people to perform a desired action. தூண்டுதல் ட்ரிக்கரோட வேலையை
இதை செய்யன்னு சொல்கிறது தான். தூண்டுதல் என்கிற ட்ரிக்கரோட வேலையே இப்போ இதை செய் அப்படின்னு சொல்கிறது தான். வெளி தூண்டுதல் வந்து எக்ஸ்டர்னல் ட்ரிக்கர் வெளியிலேருந்து வந்து யூசருக்கு தயாரிப்பை ஞாபகப்படுத்துது. எக்ஸ்டர்னல் ட்ரிக்கர்ஸ் வெளி தூண்டுதல். உதாரணம் நோட்டிஃபிகேஷனு, மெயிலு, எஸ்எம்எஸ்ஸு, விளம்பரம், இணையதள லிங்க்கு. இதில் பிரச்சனை என்னன்னா காசு கொடுத்து ஓட்டணும் நிறுவனம். இதை வந்து காசு கொடுத்து செய்யணும். ஒரு நாள் விளம்பரத்தை நம்ம நிறுத்திட்டா யூசர் வரமாட்டான். அந்த எக்ஸ்டர்னல் ட்ரிக்கருடைய இது பண்பு. இது உள்தூண்டுதல் இன்டர்னல் ட்ரிக்கர் மனசுக்குள்ளேருந்து வருது. இதுதான் பழக்கத்தோட உண்மையான இன்ஜின். உதாரணமாக சலிப்பு வந்தால் இன்ஸ்டாகிராமை திறக்கிறோம். தனிமையான வாட்ஸ்அப்பை பார்க்குறோம். சந்தேகம் வந்தால் கூகுள் தேடுறோம். டென்ஷன் ஆனால் யூடியூப் ஷார்ட்ஸ் பார்க்குறோம். நன்மை என்னன்னு காசு செலவில்லை. யூசரே தானே திரும்பி வருவான். செக்கு மாடு மாதிரி சுற்றி வருவான். வெளி தூண்டுதல் வச்சு யூசரை உள்ளே கூப்பிட்டு வரணும். எக்ஸ்டர்னல் ட்ரிக்கர் வச்சு யூசரை உள்ளே கொண்டு வரணும். திரும்ப பயன்படுத்தி வைக்கணும். திரும்ப பயன்படுத்தி வச்சு அந்த வெளி தூண்டுதல் இல்லாமல் உள்தூண்டல் மட்டுமே போதும்னு அவன் நினைக்கணும். அது மாதிரி அவனை வாக்கணும். வெளி தூண்டுதல்லேருந்து உள்ளே கொண்டு வரணும். திரும்ப அதில் பழக வைக்கணும். அப்புறம் வெளி தூண்டுதலே தேவையில்லாமல் அவன் தன் உள்தூண்டுதல் மூலமாக உள்தூண்டலே அவனுக்கு போதுமானதாக இருக்கணும். அதுமாரி ஆக்கணும். அதனால தான் நெறியல் சொல்கிறாரு, பழக்கம் உருவாகிறப்ப உள்தூண்டல் தான் ராஜா அப்படிங்கிறாரு. பழக்கத்தை வந்து எக்ஸ்டர்னல் ட்ரிக்கர் இன்டர்னல் ட்ரிக்கர் தான் கிங்குங்கிறாரு. ஒரு ப்ராடக்டை வெற்றி பெற ஒரு பயனாளரை வெளி தூண்டலிலிருந்து எக்ஸ்டர்னல் ட்ரிக்கரிலிருந்து உள்தூண்டலுக்கு இன்டர்னல் ட்ரிக்கருக்கு மாற்றுவதுதான் ஒரு நிறுவனத்தின் வெற்றி, ஒரு ப்ராடக்டின் வெற்றி. People respond to triggers by acting in anticipation of a reward. வெகுமதியை எதிர்பார்த்து தூண்டுதலுக்கு உள்ளாகிய மக்கள் செயலில் இறங்குவார்கள். தூண்டுதலுக்கு உள்ளாகி ஆதாயத்தை எதிர்பார்க்கிற மக்கள் வந்து உடனே செயலில் இறங்குவாங்க. தயாரிப்புக்கு ஆயுள் முழுவதும் வாடிக்கையாளராக ஆக போகும் மக்கள் என்னென்ன தூண்டுதலுக்கு உள்ளாவாங்க? ஏற்கனவே சொன்னது மாதிரி எக்ஸ்டர்னல் ட்ரிக்கர், இன்டர்னல் ட்ரிக்கர். பார்க்கிறது, முகர்வது, சுவைப்பது, கேட்பது, தொடுவது, இவைகள் மூலமாக ஏற்படுற எக்ஸ்டர்னல் ட்ரிக்கர். இவைகள் ஒரு குறிப்பிட்ட செயலை செய்ய தூண்டுகிறது. இன்டர்னல் ட்ரிக்கர் அப்படி சென்சஸ் மூலமாக வர்றதில்லை. சப்கான்சியஸ் மைண்டு, ஆழ்மன சம்மந்தப்பட்டது. யோசனை, உணர்வுகள்லேருந்து இந்த ட்ரிக்கர் ஏற்படுவது. போர் அடித்தா வாட்ஸ்அப் பார்க்குற மாதிரி இன்டர்னல் ட்ரிக்கர். ஒரு குட் ஹேபிட்டை ஏற்படுத்தணும்னா தெளிவாக பார்வையில் படுறது மாதிரி ஒரு ட்ரிக்கரை வைக்கணும். இதை செஞ்சால் என்ன வெகுமதி கிடைக்கும்னு ஃபீல் பண்ண வைக்கணும். ஒரு பேட் ஹேபிட்டை உடைக்கணும்னா தீவிர விருப்பத்தை ஏற்படுத்துகிற ட்ரிக்கரை ரிமூவ் பண்ணிடணும். ட்ரிக்கரை ரிமூவ் பண்ண அந்த தீவிர விருப்பத்தை ஏற்படுத்துகிற அந்த கிரேவிங்கை ஏற்படுத்துகிற ட்ரிக்கரை ரிமூவ் பண்ணிட்டா ஒரு பேட் ஹேபிட்டை பிரேக் பண்ணிடலாம். அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்டு. இதை தொடர்ந்தால் ஏற்படும், இந்த தீய பழக்கத்தை தொடர்ந்தால் ஏற்படும் தீமைகளை குறித்து எண்ணி பார்க்க வைக்க வேண்டும். அந்த அவரை வந்து என்ன பண்ணணும், அந்த தீமைகளை குறித்து எண்ணி பார்க்க வச்சுட்டு அந்த ட்ரிக்கர் பண்ணுற விஷயத்தை ரிமூவ் பண்ணிட்டோம்னா அந்த பேட் ஹேபிட்டை பிரேக் பண்ணிடலாம். வெகுமதிகள் மூளைக்கு சமிச்சைகளை அனுப்பி செயல்பட வைக்கிறது. சிக்னல் அனுப்பி, அந்த ரிவார்ட்ஸ் பிரெயினுக்கு வந்து சிக்னல் அனுப்புது, உடனே செயல்பட வைக்குது. எதிர்பாராத வெகுமதிகள் வாடிக்கையாளர்களை தக்க வைக்குது. அவன் எதிர்பாராத வெகுமதி கொடுக்குறப்ப அவனுக்கு வாடிக்கையாளர் ரிட்டைன் ஆகிறான். சங்கத்துக்கு வெள்ளி இலவசம் எல்லாம் இந்த மாடல் தான். இப்பெல்லாம் ஒரு பொருள் வாங்கினா காம்ப்ளிமெண்டாக எதுவும் கிடையாதான்னு கஸ்டமர் கேட்குற அளவுக்கு பழக்கமாயிட்டாங்க.
நகை வாங்கணும்னா அட்சய திருதிக்கு நகை வாங்கணும்னா அட்சய திருதிக்கு நகை வாங்கினால் ஐஸ்வர்யம் பெருகும் அப்படின்னு வாடிக்கையாளர் கண்டிஷன் பண்ணிட்டாங்க. மார்க்கெட்டர்ஸ் வாடிக்கையாளர் மைண்டை கண்டிஷனிங் பண்ணிட்டாங்க. என்ன கண்டிஷன் பண்ணிட்டாங்க? அட்சய திருதிக்கு நகை வாங்கினால் ஐஸ்வர்யம் பெருகும் அப்படின்னு கண்டிஷனிங் பண்ணிட்டாங்க. வாடிக்கையாளர் மனதில் பண்ணிட்டாங்கன்னா, வாடிக்கையாளர் மனதில் அந்த கண்டிஷனை பண்ணிட்டாங்கன்னா அது நிரந்தர சிஎல்டிவியை நிறுவனத்துக்கு கொடுக்கும். Variable rewards are unpredictable. Intermittent rewards that satisfy a craving or solve a problem. Variable rewards are unpredictable. Intermittent rewards that satisfy a craving or solve a problem. Variable rewards அப்படின்னா மாறும் வெகுமதி. நிச்சயம் இல்லாததுதான் பலம். யாருக்கு? நிறுவனத்துக்கு. வியாபாரம் பண்றவனுக்கு நிச்சயம் இல்லாததுதான் பலம். வெகுமதி எப்போ வரும், என்ன வடிவில் வரும்னு தெரியாது. இந்த ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்களா, அதில் கஸ்டமருக்கு வெகுமதி எப்போ வரும், என்ன வடிவில் வரும்னு தெரியாது. இன்னைக்கு ஒன்று, நாளைக்கு இன்னொன்று. அந்த தெரியாதது தான் மூளையை தூண்டுது. அந்த தெரியாதது தான் வாடிக்கையாளருடைய மூளையை தூண்டுது, ட்ரிகர் பண்ணுது. டொபாமைன் சுரக்குது. இடைவிட்டு வரணும். அதாவது தொடர்ந்து கொடுக்காம விட்டு கொடுக்குறாங்களே, இன்டர்மிட்டன்ட். ஒவ்வொரு தடையும் வெகுமதி கிடைக்காது. 10 தடவையில் 3 தடவை மட்டும் கிடைச்சா கூட போதும். அந்த 7 தடவை இந்த தடவை கிடைக்கலாம் அப்படின்னு மறுபடியும் திரும்ப செய்ய வைக்குது. வேரியபிள் ரிவார்ட்ஸு மாறுபடும் வெகுமதிகள், கணிக்க முடியாத வெகுமதிகள். பிஹேவியர் சைக்காலஜி நடத்தை உளவியலிலும் ஆப்ஸ் நவீன செயலிகள் மற்றும் தயாரிப்பு வடிவமைப்பும் நவீன செயலிகள் வடிவமைக்கிறது, தயாரிப்பு வடிவமைக்கிறது, டிசைன் பண்ணுறது. இது ஒரு முக்கியமான கருத்தாகும். என்ன கருத்துன்னு கேட்டால், மாறுபடும் வெகுமதிகள், கணிக்க முடியாத வெகுமதிகள். ஒரு நபர் ஒரு பழக்கத்திற்கு அடிமையாவதற்கும் அல்லது ஒரு செயலை திரும்ப செய்வதற்கும் இதுவே முக்கிய காரணம். ஒரு காரணம் சமூக ஆசை. மற்றவங்க என்ன நினைப்பாங்க, லைக்கு, கமெண்டு, பாராட்டு, இதெல்லாம் சமூக ஆசை. வேட்டை ஆசைன்னா புதுசாக ஏதாவது கிடைக்குமா, புது போஸ்ட் பார்க்கலாமா, புது ஆஃபர் வந்திருக்கா, புது தகவலாக்கி இருக்கா அப்படின்னு பார்க்கறது வேட்டை ஆசை. சுய ஆசை, என்னால் முடியாதுன்னு ஒரு உணர்வு, என்னால் முடியுதுன்னு ஒரு உணர்வு. வீடியோ கேமில் லெவல் முடித்தா ஒரு கெத்து வர்றது மாதிரி, ஒரு லெவல் ரீச்சர்னா ஒரு கெத்து வருதில்ல, அது மாதிரி. அதான் சுய ஆசை. வெகுமதி நிச்சயமாக கணிக்க முடிஞ்சதாக இருந்தால் பழக்கம் ஆகாது. இதான் கொடுப்பாங்க, போனால் இது கொடுப்பாங்க, வாங்கினா இது கொடுப்பாங்க அப்படின்னு இருந்தால் அது பழக்கம் ஆகாது, சலித்து போயிடும். மாறி ரெகுலராக கொடுக்காம இடைவிட்டு ஏக்கத்தை தூண்டி விட்டா, கிரேவிங் ஏற்படுத்தினா மூளை இன்னொரு தடவைன்னு கேட்கும். தில் மாங்கே மோர், உள்ளம் கேட்குதே மோர். ஆன்லைன் ஷாப்பிங், இ-காமர்ஸில் ஆஃபர் அல்லது தள்ளுபடி விற்பனை பார்க்கும்போது நமக்கு தேவையான பொருள் எப்போது மலிவான விலையில் கிடைக்கும் என்று தெரியாது. திடீரென்று ஒரு நாள் டீல் கிடைக்கும்போது அது நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது. இது மாதிரி நிறைய ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கிறது. People are more likely to develop a habit around a product
when they invest time or effort in using it. People are more likely to develop a habit around a product when they invest time or effort in using it. இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ், நாலாவது பேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ் முதலீடு. பழக்கம் உருவாக்குறதுக்கான கடைசி பகுதி இதுதான். இதுதான் லாஸ்ட் ஸ்டெப்பு. சாரி, ஏன் இன்வெஸ்ட்மெண்ட் முக்கியம்னா, ஒரு விஷயத்தில் நேரத்தை போட்டால் அது நம்ம சொந்தமாகுது. நீ டைப் பண்ணுற, ஃபாலோ பண்ணுற, லிஸ்ட்டில் சேர்க்குற, செட்டிங் மாற்றுற, எதை செஞ்சாலும் அந்த ப்ராடக்ட்டு உனக்குள்ளே வேர் விடுது. அடுத்த தடவை வரும்போது வெறுமையாக இருக்காது. ஃபஸ்ட் டைம் வரப்போ நீங்கள் ஏதாச்சும் பண்ணிட்டு வந்திருப்பீங்க, ஒரு ஆப், ஒரு சோசியல் மீடியாவில். அடுத்த தடவை போகிறப்ப அது வெறுமையாக இருக்காது. உன்னோட டேட்டா, உன்னோட உழைப்பு அங்கே இருக்குது. எஃபோர்ட்டு, மதிப்பு. இலவசமாக கிடைச்சதை விட உழைச்சி கட்டினதுக்கு மதிப்பு அதிகம். நீயே உன் ப்ரொஃபைல் அழகாக மாற்றினா அந்த ப்ராடக்டை விட அந்த ப்ராடக்டை விட்டுட்டு போக மனசு கஷ்டமாக இருக்கும். அடுத்த ட்ரிக்கரை நீயே உருவாக்குற திரும்பி வர்றதுக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நீ சேவ் பண்ணுற, ஃபாலோ பண்ணுற, கஸ்டமைஸ் பண்ணுற, இதெல்லாம் அடுத்த தடவை வா பாருன்னு ஒன்று உள்ளே கூப்பிடுற உள்தூண்டலாக மாறுது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் பழக்கம் உருவாகாது. உங்கள் டைம், உங்கள் எஃபோர்ட்டை போடாமல் பழக்கம் உருவாகாது. பழக்கம் வேணும்னா ஏதாவது கொடுக்கணும். சுருக்கமாக சொன்னால், மாறுபடும் வெகுமதிகள், வேரியபிள் ரிவார்ட்ஸ், பயனர்களை உள்ளே இழுக்கின்றன என்றால், மாறுபடும் வெகுமதிகள் பயனர்களை உள்ளே இழுக்கின்றன என்றால் முதலீடு தான், இன்வெஸ்ட்மெண்ட் தான் அவர்களை வெளியே போகாமல் தக்க வைத்துக் கொள்கிறது. சமூக ஊடகங்கள், லிங்க்டின், இன்ஸ்டாகிராம். நீங்கள் ஒரு ப்ரொஃபைலை உருவாக்குறீங்க, உங்கள் திறமைகளை அதில் சேர்க்குறீங்க, உங்கள் படைப்பை சேர்க்குறீங்க, பிறரை பின்தொடர்றீங்க, ஃபாலோ பண்ணுறீங்க. இங்கே நீங்கள் உங்கள் நேரத்தையும் டேட்டாவையும் தரவையும் முதலீடு செய்கிறீங்க. இந்த முதலீடு, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இந்த செயலிகளை தவிர்ப்பது, இந்த ஆப்பை தவிர்ப்பது உங்களுக்கு கடினமாகிவிடும். வாட்ஸ்அப் உங்களுடைய பல வருட சாட்டிங் ஹிஸ்ட்ரி, மீடியாக்கள் அனைத்தும் இதில் சேமிக்கப்பட்டிருக்கும். வாட்ஸ்அப்பில் இந்த தரவு முதலீடு, இந்த டேட்டா இன்வெஸ்ட்மெண்ட், இந்த தரவு முதலீடு தான் உங்களை எளிதாக வேறு மெசேஜிங் ஆப்பிற்கு மாறவிடாமல் தடுக்கிறது. இதுதான், எவ்வளோ மெசேஞ்சஸ் இருக்கு வாட்ஸ்அப்பில். வாட்ஸ்அப் விட்டு உங்களை போக விடாமல் வைக்கிறது இந்த டேட்டா இன்வெஸ்ட்மெண்ட்டும் உங்களுடைய உங்கள் ஹிஸ்ட்ரி மீடியாக்கள் தான் உங்களை அது போக விடாமல் இருக்குது. Businesses exploit users' pain. Business exploit users' pain by positioning products or services as oases of relief. ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸை ரெண்டு மாதிரியாக உருவப்படுத்தலாம். ஒன்று விட்டமின்ஸு, இன்னொன்று பெயின் கில்லர்ஸு. விட்டமின் நல்லது தான், வலிமை தரக்கூடியது தான். இது ஒரு நாள் எடுக்க தவறினா ஒன்றும் ஆகிடாது, மனம் பதறாது. ஆனால் பெயின் கில்லர்ஸ் கேட்டகரி இருக்குல்ல, பெயின் கில்லர்ஸ் கேட்டகரி ப்ராடக்ட், பெயின் கில்லர்ஸ் கேட்டகரி ப்ராடக்ட்ஸு பழக்கமான பிறகு ஒரு நாள் தவறினால் டெரிபிள் ஆகிடுவாங்க, ஹர்ட் ஆகிடுவாங்க. உதாரணம் சொல்லணும்னா, காலை எழுந்தவுடன் காஃபி, நாள் முழுவதும் ட்விட்டர், இது இல்லைன்னா அவங்களுக்கு இதெல்லாம் பெயின் கில்லர் கேட்டகரி. டென்ஷன் ஆகிடுவாங்க இல்லைன்னா. வணிகங்கள் நுகர்வோரின் கவலைகளையும் தேவைகளையும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளும் இந்த உத்தி சந்தைப்படுத்துதலில் மார்க்கெட்டிங்கில் மிகவும் பொதுவான ஒன்றாகும். இதை பெயின் பாயிண்ட் மார்க்கெட்டிங் என்று கூறுவார்கள். பெயின் பாயிண்ட் மார்க்கெட்டிங். மக்களின் உண்மையான ஒரு பிரச்சனையை கண்டறிந்து அதற்கு நியாயமான முறையில் தீர்வு தருவது நல்ல வணிகம். மக்களின் உண்மையான ஒரு பிரச்சனையை கண்டறிந்து
அதற்கு நியாயமான முறையில் தீர்வு தருவது ஒரு நல்ல வணிகம். ஆனால் இந்த பிரச்சனையே ஒரு முதலீடாக மாற்றி மக்களை சுரண்டுவதுதான் இதில் இருக்கும் ஆபத்து. கவலையை பெரிதாக்குவது, எஜிடேஷன் பண்ணுவது, கவலையை பெரிதாக்குவது. ஒரு பிரச்சனை இருந்தால் அதை விட அதன் மீதான பயத்தை வணிகங்கள் அதிகம் தூண்டுகின்றன. ஒரு பிரச்சனை இருந்துன்னு வச்சுங்க, கவலை எப்படி பெரிதாக்குவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிரச்சனை இருந்தால் அதை விட அதன் மீதான பயத்தை வணிகங்கள் அதிகம் தூண்டுகின்றனர். ஐயோ, இது நீங்கள் உடனே ஆப்ரேஷன் பண்ணலைன்னா உங்களுக்கு உயிருக்கு ஆபத்து ஆகிடும். இதெல்லாம் ஒரு மெத்தடு, எஜிடேஷன் மெத்தடு. கவலையை பெரிதாக்குவது. இல்லாத நோயை உருவாக்கி மருந்து விற்பது. நோயே இருக்காது, அதுக்கு மருந்து எழுதி கொடுக்கிறது. தவிர்க்க முடியாத தேவைகளை சுரண்டுவது. உணவு, மருத்துவம், தங்குமிடம் போன்ற அத்தியாவசிய தேவைகளில் மனிதர்களுக்கு மாற்று வழி இருக்காது. ஒரு ஊருக்கு போயிருக்கான், ஒரு டிராவல் போயிருக்கான், தங்குறப்ப அவனுக்கு உணவு, தங்குமிடம்லாம் ஒரு மாற்று வழி இருக்காது. அவன்கிட்ட போய் பாலைவனத்தில் தாகத்தோடு தவிர்ப்பவனுக்கு ஒரு கோழை தண்ணீரை 1 லட்சம் ரூபாய்க்கு விற்பது போன்றது இது. கர்ணாபுனான்னு ரேட்டு சொல்றது, ரூம் ரேட்டை சொல்றது, சாப்பாடு ரேட்டு சொல்றது. அடுத்தது பேராசையை தூண்டி ஏமாற்றுவது. 3 நாட்கள் 10 கிலோ எடையை குறைக்கலாம், ஒரே மாதத்தில் கோடீஸ்வரர் ஆகிடலாம். இதெல்லாம் இது போன்ற மாயஜால தீர்வுகளை, இதுக்கு சில்வர் புல்லட்ஸ், இது போன்ற மாயஜால தீர்வுகளை விளம்பரப்படுத்துவது. வலியை உருவாக்காது. வலியை உருவாக்காம ஏற்கனவே இருக்கிற வலியை யூசரை உணர வச்சு அப்புறமா உங்கள் ப்ராடக்ட் தான் அந்த வலிக்கு தீர்வு அப்படின்னு மூளைக்கு உணர வைக்கிறது. இதெல்லாம் மெத்தடு. வலியை உருவாக்க மாட்டாங்க. ஏற்கனவே இருக்கிற வலியை யூசரை உணர வச்சு அப்புறம் அந்த வலிக்கு அந்த செல்லர் வச்சிருக்க ப்ராடக்ட் தான் தீர்வுன்னு அவங்க மூளைக்கு உணர வைக்கிறது. இதெல்லாம் ஒரு மெத்தடு. The manipulation matrix helps you analyze your motives for using the hook model. Manipulation matrixங்கிறது ஒரு கட்டம், 4 கட்டம், குவாட்ரண்ட்மாங்க. ஒரு தயாரிப்பு அல்லது செயலியை நுகர்வோர் மீண்டும் மீண்டும் பயன்படுத்தி வைக்கும்போது அந்த வணிகத்தின் நோக்கம் நேர்மையானதா அல்லது மக்களை சுரண்டுவதா என்பதை சுய பரிசோதனை செய்ய இந்த மேட்ரிக்ஸ் உதவுது. இந்த மேனிபுலேஷன் மேட்ரிக்ஸ் உதவுது. யார் இவங்க? இது கஸ்டமர் கிடையாது, அந்த ப்ரொடியூசர்ஸு, ஆப் டிசைனர்ஸ், அவங்க சொல்கிறோம்ல செல்லர்ஸ், அவங்க தங்களை சுய பரிசோதனை பண்ணிக்கிறதுக்கு இந்த மேட்ரிக்ஸ், மேனிபுலேஷன் மேட்ரிக்ஸ். 2 கொஷின் இருக்கு. நுகர்வோரின் வாழ்க்கையை இந்த தயாரிப்பு மேம்படுத்துகிறதா? Does it improve the user's life? இது தயாரித்த வடிவமைப்பாளர் அவரே இந்த தயாரிப்பை பயன்படுத்துபவரா? Does the creator use it? இந்த 2 கேள்விக்கான பதில்களை வைத்து படைப்பாளர்களை 4 வகையாக பிரிக்கலாம். உற்பத்தியாளர்களை 4 வகை. ஃபர்ஸ்ட் ஃபெசிலிட்டேட்டர், உதவியாளர். பயனரின் வாழ்க்கையை மேம்படுத்துவோம். இந்த ப்ராடக்ட் இந்த ஃபெசிலிட்டேட்டர் பண்ணுற ப்ராடக்ட் பயனரின் வாழ்க்கையும் மேம்படுத்துவோம். தயாரிப்பாளரும் தன் சொந்த வாழ்க்கைக்கு பயன்படுத்துவார். இதுதான் வணிகத்தில் மிக உன்னதமான இடம். இந்த 4 குவாட்ரண்ட்டில் இந்த ஃபெசிலிட்டேட்டர் அப்படிங்கிற குவாட்ரண்ட் தான் உன்னதமான குவாட்ரண்ட், கட்டம். இந்த உதவியாளருங்கிற கட்டம் தான் உன்னதமான கட்டம். அவர் என்ன பண்ணுறாரு? தானும் அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணுறாரு, பயனர்களும் தானும் யூஸ் பண்ணுறாரு, பயனர்கள் வாழ்க்கையை மேம்படுத்துது, மக்களின் உண்மையான தேவையை தீர்த்து ஆரோக்கியமான முறையில் அவர்களை பழக்கப்படுத்துது. உதாரணமாக உடற்பயிற்சி, கல்வி சார்ந்த செயல்கள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் இந்த ஃபெசிலிட்டேட்டரில் வருது. எக்ஸசைஸ் ஆப்பு, எஜுகேஷன் ஆப்பெல்லாம். 2வது என்டர்டெய்னர். நம்ம இந்த எஜுகேஷன் ஆப் அப்படின்னு சொன்னப்பறம் நினப்பு இருக்கு. நம்ம விவேகானந்தா ஸ்கூலில் கூட சென்டம் அப்படின்னு ஒரு ஆப் யூஸ் பண்ணுறாங்க. அது எஜுகேஷன் பர்பஸ். அதெல்லாம் இந்த ஃபெசிலிட்டேட்டரில் வருது. பயனர்களின் வாழ்க்கையை, மாணவர்களின் வாழ்க்கையை மேம்படுத்துறது மாதிரி இருக்குது. இந்த சென்டம் ஆப் அந்த விவேகானந்தா ஸ்கூல்லேருந்து அதை பண்ணுறாங்க. 2வது பொழுதுபோக்குபவர், அது என்டர்டெய்னர்.
இது வந்து இந்த ப்ராடக்ட் இவங்க தயார் வந்து என்டர்டெய்னர் தயார் பண்ணுற ப்ராடக்ட் வந்து பயனரின் வாழ்க்கையை மேம்படுத்தாது. ஆனால் அதை தயாரிப்பாளர் மகிழ்ச்சியாக பயன்படுத்துவார். இந்த கலை, சினிமா, கேமிங்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து இந்த கேட்டகரியில் வருது. இந்த என்டர்டெய்னர். மூணாவது கேட்டகரி த பெட்லர், வியாபாரி. இது பயனரின் வாழ்க்கையை மேம்படுத்தும் என கூறுவார்கள். செல்லர் கூறுவாங்க, மார்க்கெட்டர் கூறுவாங்க, பயனரின் வாழ்க்கையை மேம்படுத்தும் என்று கூறுவார்கள். ஆனால் தயாரிப்பாளர் அந்த தன் சொந்த வாழ்க்கையில் அதை பயன்படுத்த மாட்டார். அந்த ப்ராடக்டை விற்பார், ஆனால் அவர் யூஸ் பண்ண மாட்டார். உதாரணமாக அந்த ப்ராடக்ட் மேலே வியாபாரிக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். ப்ராடக்ட் மேலே நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். உதாரணமாக ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் இருக்காருன்னு வச்சுங்க. அவர் தன் கஸ்டமர்கிட்ட பாலிசி வாங்க சொல்லி கம்பல் பண்ணுவார், வற்புறுத்துவார். கஸ்டமர் வாங்க சொல்லுவார், ஆனால் விசாரித்தா அவர் வாங்கியிருக்க மாட்டார். இதெல்லாம் இவங்கெல்லாம் பெட்லர்ஸ், வியாபாரி. அடுத்தது த டீலர், போதைப்பொருள் விற்பனையாளர். இந்த டீலர்னு சொல்லுவாங்க. இது பயணியர் வாழ்க்கையை மேம்படுத்தாது, தயாரிப்பாளர் அதை பயன்படுத்த மாட்டார். ஏனெல்லாம் அது ஆபத்து, அவருக்கு தெரியும். இதெல்லாம் வந்து இந்த கேட்டகரியில் வருது. இந்த டீலர் அப்படிங்கிற கேட்டகரியில் வருது. பயனருக்கும் பயன்படுத்த மாட்டார். இது பயனருக்கும் வாழ்க்கையை மேம்படுத்தாத அந்த பொருள் தயாரிப்பாளர் அதை பயன்படுத்த மாட்டார். ஏன்னா அது ஆபத்துன்னு அவருக்கு தெரியும். உதாரணமாக ஆன்லைன் சூதாட்ட செயலிகள்லாம் அதை சொல்லலாம். ஆன்லைன் சூதாட்ட செயலிகள் இருக்குல்ல, ரம்மிக்கு மேலாம் சொல்கிறாங்களா, ஆன்லைன் கேம்ஸ், இது சூதாட்ட கேம்பிளிங் அது உள்ளது, சூதாட்ட செயலிகள்லாம் இந்த கேட்டகரியில் வருது. இந்த சுய ஆய்வில் வந்து 4 கேட்டகரி சொன்னோம்னா, இந்த குவாட்ரண்ட் மேனிப்புலேஷன் மேட்ரிக்ஸில் 4 சொன்னோம். த ஃபெசிலிட்டேட்டர், த என்டர்டெய்னர், த பெட்லர், த டீலர். இதில் உண்மையிலே பெஸ்ட் வந்து உன்னதமானது வந்து இந்த ஃபெசிலிட்டேட்டர். எஜுகேஷன், எக்ஸசைஸ், அது மாதிரி ஆரோக்கியமான விஷயங்கள் கஸ்டமருக்கும் பயன்படுறது மாதிரி, யூஸ் பண்ணுறவங்களும் பயன்படுத்துறது, தயாரித்தவங்களும் பயன்படுத்துகிற ப்ராடக்ட் தான் பெஸ்ட். ஆனால் ஃபெசிலிட்டேட்டராக இருந்து நாம் நம்ம ப்ராடக்டை வந்து கஸ்டமருக்கு ஹேபிட் ஃபார்மிங் பண்ணால் சிஎல்டிவி, கஸ்டமர் லைஃப் டைம் வேல்யூ, அந்த தொகை முழுதும் அந்த நிறுவனத்துக்கு வருவாங்க. அவங்க இன்டர்னல் டிக்கெட்டுக்கு மாறிடுவாங்க. எக்ஸ்டர்னல் டிக்கெட் அவங்க தேவைப்படாது. நிறுவனம் வெற்றி பெறும், அதை தயாரித்த நிறுவனமும் வெற்றி பெறும், அந்த தயாரிப்பும் வெற்றி பெறும். நன்றி, வணக்கம்.